This video is for educational and informational purposes only. I am not a SEBI registered investment advisor and this is not financial or investment advice. Trading and investing involves risks and you should do your own research or consult with a registered financial advisor before making any investment decisions. I am not responsible for any financial losses incurred based on the information provided in this video. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கம்மிங் மண்டே 3/3/2025 அன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆகும், நம்மளோட ஆவரேஜ் பாயிண்ட் என்ன, சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ட் என்னங்கிறத கிளியர் கட்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 ஆவரேஜ் பாயிண்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஆவரேஜ் 1, ஆவரேஜ் 2, ஆவரேஜ் 3 3 பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஆவரேஜ் 1ஓட வேல்யூ என்னென்னா 48790, ஆவரேஜ் 2 வேல்யூ என்னன்னா 48662 48755. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது தான் ஆவரேஜ் 2. ஆவரேஜ் 3 பாயிண்ட் என்னன்னா 48475. ஸோ கம்மிங் மண்டே வந்து 48662 48755க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேம் டைம் 48662 48755 இந்த ஜோனுக்கு கீழே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் ஆனது பியரிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அகெயின் சொல்கிறேன், நம்ம 3 ஆவரேஜ் பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கோம். அதில் அந்த ஆவரேஜ் 2 பாயிண்ட் இருக்குல்ல 48662 48755 இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் கம்மிங் மண்டே ஓப்பன் ஆகுது அப்படின்னா புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஆவரேஜ் பாயிண்ட் 2 இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது கம்மிங் மண்டே, இந்த ஆவரேஜ் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா கைஸ்? ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்டை தான் இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம நிஃப்டியில் என்ன எடுத்து வச்சுருக்கோம்னா ஆவரேஜ் பாயிண்ட் 1, ஆவரேஜ் பாயிண்ட் 2, ஆவரேஜ் பாயிண்ட் 3. ஸோ ஆவரேஜ் பாயிண்ட் 1ஓட வேல்யூ என்னன்னா 22420. சேம் டைம் ஆவரேஜ் 2 பாயிண்டோட வேல்யூ என்னன்னா 22275. ஆவரேஜ் பாயிண்ட் 3 என்னன்னா 22240. ஸோ இந்த 3 ஆவரேஜ் பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கோம். இதில் இந்த மிட் பாயிண்டான 22275, இந்த 22275க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்தராக புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேம் டைம் 22275 கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா பியரிஷ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் கம்மிங் மண்டே வந்து 22275க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்தராக மேலே போயிட்டு இந்த இடத்த சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு தாங்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகுதுங்க. அந்த பாயிண்ட் என்னன்னா 22330 22530. ஸோ இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகுதுங்க. ஸோ இன்கேஸ் மேலே ஓப்பன் ஆனாலும் இதை வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிஃப்டியை வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அகெயின் சேம் ஸ்பாட்லேயே வந்து முடிஞ்சிருச்சு, எந்தவித பிக் மூமெண்ட்டுமே இல்லை எதில், பேங்க் நிஃப்டியில். ஸோ அதனால் கம்மிங் மண்டே வந்து பேங்க் நிஃப்டி வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம சொன்ன பாயிண்ட்டை மறக்காமல் நோட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம 2 இதுவுமே பார்த்துட்டோம். பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துட்டோம், அதே மாதிரி நிஃப்டியோட லெவல்ஸும் பார்த்துட்டோம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நாள் வீடியோலையும் ஒரு ஸ்டாக்கை எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் கம்மிங் மண்டே எந்த ஸ்டாக்கு ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க ஸ்டாக் என்னென்னா டிவிஸ் லேப். ஸோ இது வந்து ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான ஒரு ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கானது கம்மிங் மண்டே வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்டிங் சொல்கிறானே, ட்ரெண்டிங்னா என்ன அப்படின்னா
அதாவது ஏதாச்சும் ஒரு டைரக்ஷனில் அதிக மூவ்மெண்ட் கொடுக்கும், அவ்வளோதான். ஸோ அது அப் சைடாக இருக்கட்டும் இல்லை டவுன் சைடாக இருக்கட்டும், அது ஏதாச்சும் ஒரு டைரக்ஷனில் இந்த டிவி ஸ்லாப் ஆனது அதிக மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கம்மிங் மண்டே. அதாவது 3/3/2025 அன்னைக்கு டிவி ஸ்லாப் ஆனது ஏதாச்சும் ஒரு டைரக்ஷனில் அதிக மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆவரேஜ் பாயிண்ட் 1. அந்த ஆவரேஜ் பாயிண்ட் 1 என்னன்னா 5505. அடுத்த ஆவரேஜ் பாயிண்ட் 2. இந்த ஆவரேஜ் பாயிண்ட் 2 என்னன்னா 5452.5. அதே மாதிரி ஆவரேஜ் 3. இந்த பாயிண்ட் என்னன்னா 5385. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மிட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சேம் டைம் 5452.5 இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் ஆனது, அதாவது டிவி ஸ்லாப் ஆனது ஃபால் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதாவது பியரிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். கம்மிங் மண்டே வந்து மார்க்கெட் ஆனது 5452.5 இதுக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்பாட்டில் ஓப்பன் ஆகுதுன்னா மார்க்கெட் அப்படியே மேலே போயிட்டு இது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஜோன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5500லேருந்து 5575 இந்த பாயிண்ட் ஆனது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம சொன்னபடி 5452.5 இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகி இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை உடைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறது என்னன்னா 5575 to 5640 இந்த ஜோனானது ரெசிஸ்டன்ட் 2வா ஆக்ட் ஆகும். ஸோ 2 பாயிண்ட் இருக்கு அப்பர் சைட்லேயே, R1 R2. ஸோ ரெசிஸ்டன்ட் 1 ரெசிஸ்டன்ட் 2 இதை நம்ம எப்படின்னா ஜோனாக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். அந்த பாயிண்ட் என்னங்கிறத போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எனிவே பையிங் ஜோன்லேயே ஓப்பன் ஆனாலும் கம்மிங் மண்டே ஒன்று இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை இந்த ஜோனை உடைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்பாட்ல இருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கம்மிங் மண்டே வந்து ட்ரேட் பண்ணுறத பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்கேஸ் 5452.5 இதுக்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னா மார்க்கெட் ஃபர்தராக அப்படியே கீழே ஃபால் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த செல்லிங் ஜோனில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே மேலே வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ட்லேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ டிவி ஸ்லாப் வந்து கம்மிங் மண்டே ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. நம்ம லெவல்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ணுறீங்களோ, அதாவது எந்த ப்ரோக்கரில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதில் இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் கண்டினியூஸாக ஃபால் ஆகிக்கிட்டே இருக்குது. கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.